கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி கொண்டு மீண்டும் ஒரு விசை கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்துவுக்குள் நான் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வரை உள்ள வசனங்களை வாசித்து அதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பையும் ஆலோசனையையும் புரிந்து கொண்டு சொல்லித்தர எனக்கும், அதை கேட்டு விசுவாசித்து அவருடைய அழைப்பை ஏற்று அவரிடத்தில் வந்து உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் அடைய நீங்கள் விசுவாசித்து கீழ்ப்படிய உங்களுக்கும் தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வரையுள்ள வசனங்கள் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார் இயேசு கிறிஸ்து என்று நாங்கள் வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகளும் அநேக முறை கேட்டிருப்பார்கள். காரணம், அநேக சுவிசேஷ கூட்டங்களிலே இந்த வசனம் தலைப்பாக அங்கே அச்சிடப்பட்டு அல்லது இது பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிறார் அல்லவா. இந்த வருத்தமானது, இந்த பாரமானது உலகத்தில் இருக்கிற எங்களுடைய கவலை, எங்களுடைய வியாதி, எங்களுடைய நோய்கள், எங்களுடைய இந்த உலக பிரகாரமான வாழ்வில் இருக்கிற வருத்தத்தை, கவலைகளை, பாரங்களை மாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. மாறாக அதை விட உன்னதமான ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதன் மூலமாய் சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை அவர் அழைக்கிறார் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படியானால் பாவத்தில் இருக்கிற எல்லோரும் பாவத்தின் அங்கே பாரத்தினாலே, பாவத்தின் கொடுமையினாலே, சாபங்களினாலே நொந்து போய் வேதனைப்பட்டு குடும்பங்கள் அழிந்து சிதைந்து போய் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கிற நீங்கள் எல்லோரும், இப்படிப்பட்ட வேதனைகளோடு இருக்கிறவர்களே, பாவத்தின் தண்டனையாகிய இப்படிப்பட்ட தண்டனைகளை பெற்று மீள முடியாமல், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல், ஆத்துமா ரட்சிப்பில்லாமல் பாவத்தில் இருக்கிற என் பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதே இந்த வார்த்தையின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்ததின் பொருளை நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆகவே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுடைய நோய்களை, உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய சாபங்களை, உங்களுடைய அக்கிரமங்களை நான் ஏற்கனவே சிலுவையிலே சுமந்திருக்கிறபடியால், உங்களுடைய அக்கிரமங்கள் உங்கள் அநியாயத்திற்காக நான் சிலுவையிலே இரத்தம் சிந்தியிருக்கிறபடியால், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ஆகவே நீங்கள் என்னிடத்தில் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்காக செய்திருக்கின்ற பரிகாரத்தின்படி பாவ மன்னிப்பை என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சாபங்களை, உங்கள் கவலைகளை, உங்கள் வியாதிகளை, உங்கள் பாவத்தின் கொடுமையை என்னிடத்தில் வைத்துவிட்டு நான் தருகிற சமாதானத்தை, நான் தருகிற பாவ மன்னிப்பை, நான் தருகிற இரட்சிப்பை என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கே 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே ஆண்டவர் மேலும் இவ்விதமாக சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்.
என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே நானும் உங்களுக்கு ஒரு காரியத்தை தருகிறேன். ஆனால் அது நீங்கள் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல் என்மேல் வைத்த பாரத்தை போன்று அல்ல. அது பாவம், சாபங்கள், அக்கிரமம் நிறைந்த இந்த பாரத்தை என்மேல் சுமத்தினீர்கள். அதை நான் சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தேன். ஆகவே நீங்கள் என்னிடத்தில் வைத்த அந்த பாவ பாரங்களை நான் உங்களுக்கு திருப்பி தரவில்லை. நானும் ஒரு காரியத்தை உங்களுக்கு தருகிறேன். என் நுகத்தை, என் பாரத்தை, என்னுடைய விருப்பத்தை, என்னுடைய வேண்டுதலை நான் உங்களுக்கு தருகிறேன். அதை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அவர் நமக்கு கொடுத்த அந்த நுகம் எது? அவருடைய பாரம், அந்த இலகுவான பாரம் எது? நாம் எதை பெற்றுக்கொண்டு, அந்த நுகத்தை பெற்றுக்கொண்டு அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அப்படியானால் கற்றுக்கொள்ளுகிற ஒரு நுகத்தை தான் அவர் நமக்கு தருகிறார். அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆகவே அவர் என்ன சொல்லுகிறார்? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை, என் கற்பனைகளை, என் வேத வசனங்களை, என் அறிவுரைகளை, என் ஆலோசனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மிடத்திலே வந்து தங்களுடைய பாவ சாபங்களை வைத்துவிட்டு அவரிடத்திலே மன்னிப்பு பெற்று போகிற பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் வெறுங்கையோடு போகாதீர்கள். மன்னிப்பை பெற்றுவிட்டோம், ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஞானஸ்தானம் எடுத்து விட்டோம் என்று சும்மா இருக்காதீர்கள். அந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, நான் உங்கள் மேல் பாராட்டின அந்த கிருபையை நீங்கள் காத்துக்கொள்ள நான் உங்களுக்கு ஒரு நுகத்தை தருகிறேன், என் சத்தியத்தை தருகிறேன், என் வார்த்தையை தருகிறேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, அந்த இலகுவான பாரத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ரட்சிப்பு நிறைவேறி உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 5ஆம் அதிகாரம் 39-40 வசனத்திலே இவ்விதமாக சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்று யூத மக்களை பார்த்து இவ்விதமாக சொன்னார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் வேதத்தை, என் கற்பனைகளை என்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். எப்படி தேவனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதினாலே. உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்றென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவை அவைகளே. அப்படி இருந்தும் என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி இருந்தும் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொண்டால், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தால் நான் யார் என்று உங்களுக்கு தெரியும். உங்களுடைய நிலை என்ன என்பது தெரியும். நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று தெரியும். உங்களை நான் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று தெரியும். நான் உங்களுக்கு கொடுத்த பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் எப்படி காத்துக்கொள்வது என்பது தெரியும். ஆகவே என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே. அப்படி நித்திய ஜீவனை நீங்கள் காத்துக்கொண்டால் தான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்படி இருந்தும் வேதத்தை வாசித்து பார்ப்பதினாலும், சத்திய வேதங்களை ஆராய்ந்து பார்ப்பதினாலும், சத்திய வேதத்தில் உள்ள தேவனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு நடப்பதினாலும் உங்களுடைய ஆத்துமாவை, உங்களுடைய ரட்சிப்பை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கிறது என்பதனை நீங்கள் அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும், அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளை, கட்டளைகளை, அங்கே அவருடைய சுமையை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் கற்றுக்கொண்டு வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனை பெறுவதற்கு இதுதான் வழி என்று அறிந்திருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னது உங்களுடைய பாவத்திலிருந்து, உங்களுடைய அக்கிரமத்திலிருந்து. அவர் ஏற்கனவே சிலுவையிலே சுமந்து தீர்த்த அந்த எங்களுடைய அக்கிரமங்களை, பாவங்களை மன்னித்து எங்களுக்கு இளைப்பாறுதல் தரத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே அழைக்கிறார்.
அப்படி தம்மிடத்திலே வருகிறவர்களுக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் கொடுத்துவிட்டு அவர்களை வெறுமையாக அனுப்பாமல் தன்னுடைய சுமையாகிய தன்னுடைய கற்பனைகளை தன்னுடைய வேத வசனங்களை அவர்களிடத்திலே கொடுத்து இதை வாசித்து இதை ஆராய்ந்து பார்த்து இதிலே என்ன இருக்கிறது என்று என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறதுனால். ஒருவேளை அநேகர் வேதத்தை வாசிக்கிறார்கள், ஆனால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்திருக்கிறோம், பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அவர் நமக்கு கொடுத்த அவருடைய அந்த நுகத்தை, பாரத்தை, இலகுவான பாரத்தை, அந்த வார்த்தையை, கற்பனைகளை பெற்றிருக்கிறோம். அவரிடத்திலே கற்றுக்கொள்ளும்படி வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம், ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆனாலும் சில வேளைகளில் எங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது, எங்களாலே அந்த வேதத்தை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை வேதனைப்படுகிறவர்களாய், குழப்பமடைந்தவர்களாய் இருக்கலாம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த கற்பனைகளின்படி, வார்த்தைகளின்படி, சத்திய வசனங்களின்படி நீங்கள் நடந்து கொள்ள விரும்பியும் அதை வாசித்தும் அதை ஆராய்ந்து பார்த்தும் விளங்கவில்லை என்றால் அது ஏன் விளங்கவில்லை என்பதனையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி கற்றுக்கொள்வது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று. எப்படி இயேசு கிறிஸ்துவிடத்திலே கற்றுக்கொள்வது? வசனம் இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே பிதாவினுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். எப்படி நாங்கள் அவரிடத்திலே போய் கற்றுக்கொள்வது என்பதனை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதற்கான வழியையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே இருக்கிற போது சொல்லி சென்றார். யோவான் 14:26 வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக்கொள்வது எப்படி, யார் உங்களுக்கு கற்றுத்தருவார் என்பதனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன் அல்லவா? அதன் பொருள், நான் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர், பிதா என் நாமத்து நிமித்தம் அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருப்பீர்களானால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பாரானால், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிற போது அந்த பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார், ஞாபகப்படுத்துவார். இதைத்தான் ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது செய்கிறார். நீங்கள் ஒருவேளை இந்த வசனங்களை கேட்டவர்களாய், தெரிந்தவர்களாய் இருக்கலாம், ஆனால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல், விளங்கிக் கொள்ளாமல் இருந்திருக்கலாம். இப்பொழுது ஆவியானவர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து சொன்னபடி என் நாமத்தினாலே பிதா அனுப்புகிற அல்லது அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் போதிக்கின்றார். நீங்கள் மறந்திருக்கின்ற காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவராலே கற்றுக்கொண்டதை காத்துக்கொள்வது எப்படி, அதை பாவிப்பது, பயன்படுத்துவது எப்படி என்பதனையும் தேவன் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். உபாகமம் என்ற புத்தகம் 11ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்திலே ஆண்டவராகிய தேவனிடத்திலே வந்து அவருடைய வார்த்தையை, அவருடைய சுமையை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை ஆராய்ந்து பார்த்து அதை எங்கே நாம் வைக்க வேண்டும், அதை எப்படி பாவிக்க வேண்டும் என்பதனை தேவ ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கைகளின் மேல் அடையாளமாய் கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படித்து கொண்டிருக்கிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக என்று ஆண்டவராகிய தேவன் தம்மிடத்திலே வந்து தம்முடைய வார்த்தையாகிய நுகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டவர்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் கற்றுக்கொண்டதை அப்படியே விட்டுவிடாமல் அதை உங்களுடைய இருதயத்திலும்
உங்களுடைய ஆத்துமாவிலும் பதித்து வைக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அந்த கர்த்தரிடத்திலே கற்றுக்கொண்ட தேவனுடைய கற்பனைகளை ஆகிய தேவனுடைய வார்த்தையாகிய நுகத்தை, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தருகிற தேவ வசனத்தை, தேவனுடைய ஆலோசனைகளை நீங்கள் அப்படியே கேட்டு விட்டுவிடாமல் அவற்றை உங்கள் இருதயத்திலே உங்கள் ஆத்மாவிலும் பதித்து வைத்து அதை நீங்கள் பண்படுத்த வேண்டும், பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாருக்கு? அவைகளை, அதாவது உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்மாவிலும் பதிந்திருக்கிற தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய உபதேசங்களை, அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து, இப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு உபதேசிக்கிறார். ஆகவே நீங்களும் இதை கேட்டு வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கற்றுக்கொள்ளுகிற தேவ வசனத்தை, சத்தியத்தை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாக்களிலும் பதித்து வைத்து அவைகளை நீங்கள் கற்றுக்கொண்டதை, தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய விருப்பங்களை, தேவனுடைய ஆலோசனைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசிக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் உபதேசிக்க வேண்டும்? நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் இவைகளை குறித்து பேசுவீர்களாக என்று நாங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த பெற்றோர்களாகிய நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் கற்றுக்கொண்டதை உங்கள் இருதயத்திலும் உங்கள் சிந்தையிலும் உங்கள் மனதிலும் உங்கள் ஆத்துமாக்களிலும் பதித்து வைத்து அதை குறித்து, அதாவது நீங்கள் வாசித்ததை குறித்து, நீங்கள் அறிந்து கொண்டதை குறித்து, நீங்கள் கற்றுக்கொண்டதை குறித்து எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உபதேசிக்கிறீர்கள்? இது தேவனுடைய கட்டளை, கற்பனை. உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசிக்க வேண்டும். எப்பொழுது? நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போது. வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போது நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு உபதேசிக்கிறீர்களா? அல்லது வீட்டிலே எப்பொழுது உட்கார்ந்திருந்தாலும் படி என்றும், டான்ஸ் கிளாஸுக்கும், மெட்ஸ் கிளாஸுக்கும், இங்கிலீஷ் கிளாஸுக்கும் போ என்று சொல்லி பிள்ளைகளை படிப்பிப்பதும், படங்களுக்கு, தியேட்டருக்கு, களியாட்டுக்களுக்கு, அங்கே வெக்கேஷனுக்கு கூட்டிக் கொண்டு போகிறதை குறித்து பேசுகிறீர்களா? அல்லது உங்களை மீட்டு உங்களுடைய தாயின் கருவிலிருந்து உருவாக்கி மீட்டவரும் உங்கள் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நுகமாகிய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லித் தந்ததை உங்கள் இருதயத்திலும் ஆத்மாவிலும் பதித்து வைத்து அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா, போதிக்கிறீர்களா? வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், ஒருவேளை நீங்கள் ஸ்கூலுக்கு போகலாம், பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய காரியத்தை கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் வழியிலே போகிற போது சில வழியில் பார்க்குக்கு போகலாம், கடைக்கு போகலாம். இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்கு அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கு அல்லது உங்களுடைய சகோதரர்களுக்கு, தாய்க்கு இதை குறித்து பேச வேண்டும். நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும். நீங்கள் படுத்துக்கொள்ளுகிற போது நித்திரை வருவதற்கு முன்பதாக அந்த இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி நேரத்தில் கூட நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து உங்கள் பிள்ளைகளோடு பேச வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழுந்திருக்கிற போதும், எழுந்த பின்பு ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் அந்த வார்த்தை அந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். அவைகளை குறித்து நீங்கள் பேச வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இவ்விதமாக நாம் கர்த்தருடைய ஆலோசனையை தள்ளிவிடுகிறதுனால்தான் இன்று அநேக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற பிள்ளைகள் அங்கே துன்மார்க்க ஜீவிக்கிறதையும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதையும், தாய் தகப்பன்மாரை நிந்திக்கிறதையும், தாய் தகப்பன்மாரை அடிக்கிறதையும் நாங்கள் இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடி என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு, அதாவது தேவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்றபடி கற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் போதித்ததை எங்கள் இருதயத்திலே பதித்து வைத்து அதை எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருக்கிறதினால் பிள்ளைகள் இன்று தகாத வழியிலே நடக்கிற போது பெற்றோராகிய நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். பின்பு என்ன செய்கிறீர்கள்? தொலைக்காட்சிகளிலே ஜெப நேரங்களிலே வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், என்னுடைய பிள்ளை தவறான வழியிலே போகிறான், என்னுடைய மகள் தவறான வழியிலே போகிறாள் என்று சொல்லி நீங்கள் இவ்விதமாக வெளியரங்கமாக தொலைக்காட்சிகளிலே உங்கள் பிள்ளைகளை குறித்து ஜெபம் பண்ண வேண்டிய நிலைக்கு வந்தது காரணம், நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போல் அந்தரங்கத்திலே நீங்கள் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்திருப்பீர்களானால்
வெளியரங்கமாக எல்லோருக்கும் முன்பதாக இப்படி பரிதாபத்தோடு ஜெபிக்கின்ற நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்காது. இவ்விதமாக நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளின்படி பிள்ளைகளை போதித்து வளர்ப்பீர்களானால் கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பார். இல்லாவிட்டால் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மறப்பார், உங்களையும் மறப்பார் என்பதனை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கர்த்தர் இவ்விதமாக கோபத்தோடு வேதனையோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் அல்லவா? எப்படி கற்றுக்கொள்வது? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து சத்தியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நுகத்தை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி கற்றுக்கொள்வது? தேவன் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லித் தருவார். அவரிடத்திலே கற்றுக்கொண்டு அப்படி கற்றுக்கொண்டவற்றை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாக்களிலும் பதித்து வைத்து அவற்றை உங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டிலே இருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்து கொண்டிருக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக என்று நான் உங்களுக்கு அறிவுரை சொன்னேன், உங்களுக்கு புத்தி சொன்னேன். நீங்களோ என்றால், என் ஜனமாகிய நீங்களோ என்றால் அறிவில்லாமல் என் அறிவை வெறுத்துவிட்டு என்னுடைய வேதத்தின் இருந்து என்னுடைய அறிவையும் ஞானத்தையும் தேவனுக்கு பயப்படுதல் என்னதென்றையும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதினாலே என் ஜனங்களாகிய நீங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், அழிந்து போகிறார்கள். ஏன்? நீ என் அறிவை வெறுத்தாய். என் வேதத்தை உன்னுடைய இருதயத்திலும் உன் ஆத்துமாவிலும் பதித்து வைத்து அதை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். நீ வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும், நீ வழியிலே நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் இவைகளை குறித்து பேசென்று நான் உனக்கு சொன்ன என் அறிவை நீ வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று கர்த்தர் கடுமையான எச்சரிக்கின்ற தொனியிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நிலையில்தான் இன்று அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள், கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள். தெய்வத்திற்கு பயப்படுகிற பயம் அவருடைய இருதயத்திலும் ஆத்துமாவிலும் இல்லை. தெய்வத்தினிடத்திலே கற்றுக்கொண்ட வேத வசனங்கள் அவருடைய ஆத்துமாவிலும் அவருடைய இருதயத்திலும் ஆத்துமாவிலும் இல்லாமல் இருக்கிறதுனால், அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாமல் இருக்கிறதுனால் பிள்ளைகளும் பெற்றோர்களும் அறிவை வெறுத்து அழிந்து போகிறார்கள். ஆகவே என் வேதத்தை நீ மறந்து என் ஆலோசனையெல்லாம் நீ அங்கே வெறுத்தபடியால், நீ என்னை மறந்தபடியால் நான் உன்னை மாத்திரமல்ல உன் பிள்ளைகளையும் மறந்து விடுவேன் என்று கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட உங்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தகப்பனுக்கு சமனானவர். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிற்றிக்கிறது போல், ஒரு பிள்ளை அங்கே பாவம் செய்கிற போது, தவறு செய்கிற போது ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளையை சிற்றிக்கிறது போல், கண்டிக்கிறது போல் கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு பேசுகிறார், உங்களை சிற்றிக்கிறார். ஆகவே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவத்திலே இருக்கிற நீங்கள் யாராவது இருந்தால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவரிடத்தில் வந்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்வீர்களானால் அவர் உங்கள் ஆத்துமாக்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். அப்படி வருகிற உங்களை அவர் வெறுமனே அனுப்ப மாட்டார். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம். உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவிலே வருகிறவர்களுக்கும் கர்த்தர் பாவ மன்னிப்பை தந்து அவருடைய நுகமாக்கிய சுமையாக்கிய வேத வசனங்களை உங்களுக்கு தந்து அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற போது, உங்களுக்கு கற்றுக்கொள்ள விருப்பம் இருந்தால் பரிசுத்த ஆவியானவரை தந்து அவருடைய துணியோடு கூட அதை கற்றுத்தருகிற போது அந்த தேவ வசனத்தை, சத்தியத்தை, ஜீவ வசனத்தை உங்கள் இருதயத்திலும் ஆத்துமாவிலும் காத்து வைத்து அதை உங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாக வீட்டிலே இருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்திருக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அதை குறித்து கருத்தாய் பேச வேண்டும். பிள்ளைகளுக்கு உபதேசிக்க வேண்டும். நீங்கள் அதை இருதயத்திலே வைத்து உணர்வடைந்து நீங்கள் அதை சிந்தித்து அதன்படி நடப்பீர்களானால் நான்
உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனங்கள் வரைக்கும் கர்த்தர் ஏதோ இந்த உலக காரியங்களை குறித்து பேசவில்லை. விலை மதிக்க முடியாத உங்களுக்குள் இருக்கிற ஆத்துமாவை குறித்து, ஆத்தும ரட்சிப்பை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து பேசுகிறார். ஆகவே அவர் ஒருவருக்கு தான் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு. அவர் ஒருவருக்கு தான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகின்ற அதிகாரம் உண்டு. ஆகவே அந்த நித்திய ஜீவனையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள அவருடைய நுகமாகிய வேத வசனத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு இருதயத்திலே வைத்து ஆத்துமாவிலே பதித்து வைத்து உங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்தால் நீங்களும் பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுவீர்கள். இதைத்தான் யோசுவா சொன்னார். As for me and my house, we will save the Lord. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. நீங்கள் எல்லோரும் தேவனை சேவிக்க வேண்டும், அவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவருடைய வருகையிலே நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இளைப்பாறுதல் அடைய வேண்டும் என்பதை உங்களோடு இன்று பேசிய உங்களுடைய இரட்சகரும் உங்களுடைய தகப்பனுமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே இந்த உன்னத அழைப்பை ஏற்று புரிந்து கொண்டு அவரிடத்தில் வந்து அவருடைய பாதத்தில் உங்களை தாழ்த்துவீர்களானால் உங்களையும் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்தங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காய், ஜீவ வசனத்திற்காய், சத்திய வசனத்திற்காய், பாரமற்ற உம்முடைய நுகத்துக்காய், உம்முடைய ஆலோசனைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன நல்ல ஆண்டவரே, பாவத்தோடும் பாவத்தின் அக்கிரமத்தோடும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அதேபோல் உம்மை ஏற்றுக்கொண்டும் சத்திய வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் உம்முடைய நுகமாகிய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளாமல் நலமில்லாத வழிகளில் நடக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். உம்மை அறியாத ஜனங்களுக்காகவும் உம்மை அறிந்த பிள்ளைகளுக்காகவும் இருதரத்தாரையும் உம்முடைய திருக்கருத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட நிலையிலிருந்த ஒவ்வொருவரோடும் நீர் பேசினீரப்பா. உம்முடைய சத்திய வசனத்திற்காக நன்றி. அவர் தாமே தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார், விடுதலையாக்குகிறார் என்றபடி இன்று உம்முடைய வசனத்தின் மூலமாய் பிள்ளைகளோடு பேசினீர், பிள்ளைகளுக்கு தெளிவை உண்டாக்கினீர். அவருடைய ஆத்மாவிலும் அவருடைய இருதயத்திலும் இந்த வேதத்தை பதியும்படியாக உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளை பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழிநடத்தும். நீர் சொன்னபடி உம்மிடத்தில் வந்து உம்முடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு நீர் இளைப்பாறுதலும் சமாதானம் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக. துதி கன மகிமையெல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி உங்களுடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கே இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.